கதைக்கும் நிலா வந்தாச்சு. இன்று ஜூலை 27. நம்ம இந்தியாவோட இதய துடிப்பு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள். அவரோட வாழ்க்கையில் நடந்த மனசை உழுக்கிற ஒரு சம்பவம் சொல்லவா? கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக இருந்தப்போ அவரோட சொந்த பந்தங்கள் 50க்கும் மேற்பட்டவங்க டெல்லியில் இருக்கிற ஜனாதிபதி பவனை காண வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் ஜனாதிபதி பவனில் தங்க வச்சு டெல்லியை சுற்றி காமிச்சாரு ஐயா. ஆனால் அதுக்கு அப்புறம் ஐயா என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க தங்கினதுக்கு, சாப்பிட்டதுக்கு, சுற்றி பார்த்ததுக்குன்னு ஆன மொத்த செலவு 3,52,000 ரூபாயை அரசாங்க பணத்திலேருந்து ஒரு பைசா எடுக்காமல் தன்னோட சொந்த சம்பள பணத்தில் இருந்து செக் எழுதி கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய பதவியில் இருந்தும் தன் குடும்பத்துக்காக அரசாங்கத்தோட ஒரு நயா பைசாவை கூட பயன்படுத்தாத நேர்மை அது. கனவு காணுங்கள்னு சொன்ன அந்த மாமனிதர் நமக்காக விட்டுட்டு போன மிகப்பெரிய சொத்து அவரோட எளிமையும் நேர்மையும் தான். இன்னைக்கு இந்த உலகத்தில் கலாம் ஐயா நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரோட கனவுகளையும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஐயாவோட இந்த நேர்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா.